கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். அந்த விஷயம் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற காரியங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் சொல்லி கொடுத்ததை செஞ்சுட்டா போதும், அவர் சொன்னதை செஞ்சுட்டா போதும், நல்ல காரியங்கள் நடக்கும், நமக்கு ஆசீர்வாதம் தேடி வரும். ஹல்லேலூயா. நான் இப்போ ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயத்தை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அது என்ன விஷயம்னா, ஜபத்தை குறிச்சுதான் ஒரு விஷயம். நீங்க ஜபம் பண்ணும் பொழுது என்னை சுற்றி வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு ஜபத்தை நீங்க செஞ்சுட்டு தான் உங்களுடைய ஜபத்தை முடிக்கணும். அது தொடக்கத்திலேயே நீங்க பண்ணிடணும். தொடக்கத்திலேயே நீங்க அதை செஞ்சிடணும். என்னை சுற்றி வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை சுற்றி அக்கினி ஜுவாலைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க அப்படிங்கறத நீங்க சொல்லணும். கண்டிப்பா சொல்லணும். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். என்னை சுற்றி வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை சுற்றி அக்கினி ஜுவாலைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. எந்த சாத்தானும் சாத்தானின் சேனைகளும் என்னை நெருங்காதபடி தொடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரியா பிரேயர்ல இருக்கணும். இது ஸ்டார்டிங்லேயே வந்துடணும். இது ஸ்டார்டிங்லேயே நீங்க பண்ணிடணும். ஏசுராஜா உமக்கு நன்றி, ஏசுராஜா உமக்கு நன்றி. இது நீங்க சொல்லிட்டு தான் பிரேயரே பண்ணணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் மிகப்பெரிய தேவன். ஆனா இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷனாலதான் இந்த சாத்தா ஹீரோவா மாற ட்ரை பண்றான். மனுஷனாலதான். மனுஷன் போனோகிராஃபி பாக்குறான்னா சாத்தா நின்னு நீ இன்னும் பாருன்னு சொல்லி அந்த மனுஷனை தூண்டி விடுவான். மனுஷன் இடம் கொடுத்தா சாத்தான் நீ விபச்சாரம் செய், வேசித்தனம் செய்ன்னு சொல்லி இன்னும் தூண்டி விடுவான். மனுஷன் இடம் கொடுத்தா அப்போ மனுஷன் எப்படி இருக்கணும்? கடவுளுக்கு பயந்து இருக்கணும். ஹல்லேலூயா. இங்க சாத்தான ஹீரோவா மாத்துறதே மனுஷன்தான். சாத்தானுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஒரு மனுஷன் மூலியமா தான் நடக்கும். ஏன்னா he is an unclean spirit. He is a spirit. அசுத்த ஆவி, அசுத்த ஆவி. இந்த அசுத்த ஆவி எப்படி செயல்படணும்? மனுஷன் இல்லாம செயல்பட முடியாது. எப்படி பரிசுத்த ஆவியானவர் தேவனாகிய கர்த்தர் யெஷுவா, யெஷுவாதான் யெஷுவா அன்லிமிட்டெட் ஹோலி ஸ்பிரிட். Who is Holy Spirit? யெஷுவா அன்லிமிட்டெட். ஆண்டவரே உமக்கு நன்றி. இப்ப பாருங்க, வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுங்கிறது மேண்டேட்டரியா ஆக்கணும். அப்படி பண்ணும்போது சாத்தானுடைய கண்ணில் மிளகா தூவுனா மாதிரி ஆகும். நீங்க சாத்தானுடைய கண்ணில் மிளகா தூவணும்னா இத சொல்லி ஜெபிக்கணும். நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே இதை சொல்லி ஜெபிக்கிறதுனாலதான். இல்லைன்னா நான் ஜபம் பண்ற ஆட்கள் மூலியமா அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்ஸ் என்ன வேணா என்னை அட்டாக் பண்ணும். ஆனா எனக்கு பாதுகாப்பா இருக்கிறதே வேலி அடித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே நான் சொல்லுவேன். ஒவ்வொரு ஜபத்திலையும் சொல்லுவேன். சொல்றதுனால தான் நான் உயிரோட உட்காந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கர்த்தர் கொடாகொடி நன்றி. வெரி வெரி பவர்ஃபுல் பிரேயர். இந்த சிஸ்டருக்கு வேற வேலையே இல்லை, சொல்ல வந்துட்டாங்க. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க என்னை பத்தி. எனக்கு தேவையானது கர்த்தர் சொல்ல சொல்லியிருக்காரு உங்ககிட்ட. சொல்ல சொன்னதுனால நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்றேன். கண்டிப்பா இதை மேண்டேட்டரி ஆக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க மத்ததெல்லாம் ஜெபிச்சுக்குங்க.
அதே போல டங்ஸ்ல ஜெபிச்சுட்டு தான் நீங்க பிரேயர் பண்ணணும். டங்ஸ்ல மேண்டேட்டரி ஆக்குங்க. டங்ஸ்ல ஜெபிச்சுட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பர்சனல் ரெக்வெஸ்ட் வைங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஏசுராஜா உமக்கு நன்றி. உமை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். உமை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதனால இந்த ஒரு விஷயத்த சொல்லதான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்றேன். கண்டிப்பா இன்னையில இருந்து ஒரு மறந்துடாதீங்க. இது வழக்கமா நீங்க பண்ண ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெபிக்கும் பொழுது வந்துரும். என்னை சுற்றி வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க, அக்கினி ஜுவாலைக்குள்ள மூடிக்கொள்ளுங்க, எந்த சாத்தானின் சேனைகளும் என்னை நெருங்காதபடி தொடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாக்குடி நன்றி. அவர் சொல்றதுக்கு நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல என்ன சொன்னேன்? அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு நல்லதுதான் நடக்கும். அவர் கீழ்ப்படியும் போது நமக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். கீழ்ப்படிதல், ஆதாம் எதை தொலைத்தானோ அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். கீழ்ப்படியாம தொலைச்சிட்டான், ஆசீர்வாதத்தை தொலைச்சிட்டான், ஏதேனை விட்டு அன்று துரத்திட்டாரு. ஆனா நம்ம இதை எப்படி ரிவர்ஸ் பண்ண முடியும்? அதே கீழ்ப்படிதலை வச்சு ரிவர்ஸ் பண்ணா உங்களுடைய ஆயுஸ் நாட்களை ஆண்டவர் அதிகரிப்பார். எத்தனை பேரு ஒத்துக்கிறீங்க? இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாகொடி நன்றி. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுடைய வாய் பகுதியில இருந்து, வாய் பகுதி ஆணு திறந்து வச்சிருக்கிறார். வாயில இருந்து அக்கினி புறப்படுகிறது. அக்கினியை கக்குறார், அப்படி த்ரோ பண்றார். அந்த த்ரோ பண்ற அக்கினி தான் சன். அந்த சன் இருக்கு பாருங்க, த்ரோ பண்ற அக்கினியில தான் சன்னே உயிர் வாழுது. இந்த தரிசனத்தை என்னால மறக்க முடியாது. 1000 முறை சொன்னா கூட சொல்லுவேன். இந்த தரிசனத்தை என்னால மறக்கவே முடியாது. வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். How sun is able to give the light the entire day, the whole day, how it is working. It is a living creature. Sun is a living creature. Earth is a living creature. How these creatures are living? Only by the help of, through the help of Jesus Christ. Hallelujah. வாய்ப்பகுதியில வந்து வருகிற அக்கினியை வைத்துதான் இந்த சன்னுடைய வெப்பம் இருக்கு. நம்மளால ஒரு செருப்பு போடாம வெறும் கால்ல வெளியில நடக்க முடியுமா? இந்த பூமியினுடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய சரீரம் இருக்கா? இல்ல. நம்முடைய சரீரம் ரொம்ப டெண்டர், ஃப்ரெஜைல், வெரி சென்சிட்டிவ் நம்ம பாடி. ஆனா தேவன் மகா பெரிய தேவன். He is dwelling in an unapproachable light. சிரசின் மேல் ஓயாமல் எரிகிற அக்கினி. ஹல்லேலூயா. சும்மா சாதாரணமா நினைச்சிடாதீங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன். பார்க்க வேணா நான் சாதாரண ஒரு லேடியா இருக்கலாம், ஆனா என்னோடு கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னோடு கூட இருக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். மலைகளை படைத்த தேவன், சூரியனை படைத்த தேவன், சந்திரங்களை படைத்த தேவன். இந்த பிரியாவையும் ஆண்டவர் தான் படைச்சிருக்கிறார். கர்த்தர் கொடாக்குடி நன்றி. அதனால ஐ எம் a spirit. கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஸ்பிரிட்ஸ் தான். ஆனா which spirit you are hosting, that is very important. Hallelujah. ஆண்டவர் அவர் தப்பு செய்கிற தேவன் அல்ல. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அளந்து ஒரு சில காரியத்தை செய்வார். இந்த குழந்தைய இப்படி நடத்தினாதான் இது நித்திய ஜீவனுக்கு நேரம் நடத்த முடியும். இந்த குழந்தைய இப்படி உருவாக்குனாதான் இந்த குழந்தை திருந்தும் அப்படிங்கிற டெக்னிக், ஸ்ட்ராட்டஜி, அந்த எக்ஸிகியூஷன் பக்காவா பிளான் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும்
சகலத்தையும் பக்காவா பிளான் பண்ணுகிறவர் தான் தேவனாகிய கர்த்தர். நமக்கெல்லாம் அந்த மாதிரி பிளான் போட தெரியாது. நமக்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சது என்னவா இருக்கணும்? தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், தேவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கை, தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கை. இதன் வழியாக தான் தேவன் பெரியவர் என்பதை பார்க்க முடியும். அவரோடு நம்முடைய உறவு எப்படி இருக்கு? அப்பா உங்க காலை காட்டுங்க, நான் கும்பிட்டுக்கிறேன், உடனே கால் தெரியும் தரிசனத்துல. அப்பா உங்களை கட்டி பிடிச்சுக்கிறேன், உடனே அவர் கட்டி பிடிச்சிட்டு இப்படி வைக்கிறார் கைய. அவருடைய கை என்னுடைய முதுகு பின்னாடி இப்படி ஹோல்ட் பண்ணிருக்கிறார். அப்பா அப்படின்னு சொன்னா போதும், உடனே வந்துருவார். எங்க அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, உடனே உங்க பக்கத்துல வருவார். பாசம்னா அவர் தான், அன்புனா அவர் தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் இல்லாமல் பிதாவுடைய போட்டோகிராஃபி, பிதாவுடைய பிக்சர், பிதாவை போட்டோ எடுத்தா யெஷுவாவுடைய முகம் தெரியும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிதா வேற யெஷுவா வேற கிடையாது. யாவேதான் யெஷுவா, யாவேதான் பரிசுத்த ஆவியானவர், யாவேதான் மூவரும் ஒருவர். ஹல்லேலூயா. நெருப்புல கை வச்சா என்ன ஆகும்? சுற்றும். He is dwelling in an unapproachable light. சாத்தான் உள்ள நுழைய முடியுமா? சுற்றும். ஹல்லேலூயா. சுற்றும். ஒரே ஒரு சுண்டு விரல், இந்த ஒரு சுண்டு விரல்ல ஃபுல் யூனிவர்சல் ஆபரேஷன் செய்கிறார். இப்படி பாக்குறேன் நான் தரிசனத்துல. இந்த சுண்டு விரல், இந்த சுண்டு விரல், ஒரே ஒரு சுண்டு விரல்ல ஃபுல் ஆபரேஷன் நடக்குது. நம்மளால முடியுமா? என்னுடைய விரல்ல பாத்தீங்கன்னா ஒரு வெயிட்டும் தாங்க முடியாது என்னால. அப்படி ஒரு பலவீனமான பாத்திரம் நான்லாம். எம்டி வெசல், ஓப்பனா சொல்ல போனா எம்டி வெசல். இந்த வெசலை நிரப்பி இந்த வெசலை ஊழியம் செய்ய அவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. எப்பவுமே எம்டியா இருந்தா ஆண்டவர் ஃபில் பண்ணுவாரு. லோடடா இருந்தா ஆண்டவர் ஃபில் பண்ண முடியாது. காலியான பாத்திரத்தில் தான் அபிஷேகத்தை ஊற்ற முடியும். Make sure that you belong to Lord Jesus Christ. The more you pour your affection, the more you receive the anointing. The more you reciprocate your love to Lord Jesus Christ, the more you receive the anointing. When you receive more anointing, you can see the face of Lord Jesus Christ in vision. அது கூட விஷன்ல தான், தரிசனத்துல தான் பார்க்க முடியும். எரிஞ்சு போயிடுவோம். தரிசனத்துல தான் அவரை பார்க்க முடியும். சாம்பலா போயிடுவோம், சாம்பலாய் போயிடுவோம். கை, காலு, தலை பகுதி எல்லாம் அக்கினி தான். கர்த்தர் கொடா கொடி நன்றி. இன்னைக்கு டியூஸ்டே ஃபாஸ்டிங் பிரேயர். இன்னைக்கும் ஆண்டவர் ஒரு அழகான பரலோக தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அடுத்த வீடியோல நான் அதை போடுறேன். அமேசிங் கோல்டு பேலஸ், வெரி வெல் டிசைன்டு பேலஸ், கோல்டு பேலஸ். உள்ள ஆர்கிடெக்டே தேவை கிடையாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. எப்படி அது செய்யப்பட்டதுனே புரியல, அந்த அளவுக்கு இருக்கு அந்த ஆர்கிடெக்டர், அந்த டிசைன்ஸ் எல்லாம். ராஜாவுடைய அரண்மனையை பார்த்துட்டேன் நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங், டியூஸ்டே ஃபாஸ்டிங். இந்த டியூஸ்டேவை பத்தி ஒண்ணு சொல்றேன். இந்த டியூஸ்டேல நீங்க ஜெபிச்சீங்கன்னா சாத்தான் பயப்படுவான். சாத்தானுடைய கவர்மெண்ட் என்னைக்கு சாத்தான் பயப்படுவான் தெரியுமா? யூ ஹாவ் டு இனிஷியேட் அ ஃபாஸ்டிங் பிரேயர் இன் டியூஸ்டே ஃபார் ஷோர். இன்னைக்கு அதே தேவனாகிய கர்த்தர் எனக்கு ஒரு பரலோக தரிசனத்தை கொடுத்து என்னை சந்தோஷமா மாத்தி வச்சிருக்கிறார். ஐ எம் சோ ஹாப்பி நவ். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான். 10 பிளேட் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கேன். 100 ஆம்பளை நின்னா பக்கத்துல எப்படி ஒரு 100 ஆம்பளை உடைய ஸ்பிரிட் ஹோஸ்ட் அந்த ஒரு இது இருந்தா எப்படி இருக்கும்? தேவ பலன். அந்த தேவ பலன்
ஃபாஸ்டிங் நான் எதுவுமே சாப்பிடல, பட் ஐ எம் சோ எனர்ஜெட்டிக். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாக்குடி நன்றி. நான் சொல்றதெல்லாம் ஏதோ ஒரு டைம் பாஸ்க்குலாம் கிடையாது. நான் பார்த்த தரிசனங்கள்லாம் டைம் பாஸ்க்கு கிடையாது. அவருடைய வாய்ப்பகுதியிலிருந்து புறப்படுகிற அக்கினி தான் சன்னே. அந்த சன்னை தெய்வமா வணங்குறாங்க, தெரியாம வணங்குறாங்க. வணங்க கூடாது. அவர் மட்டும்தான். பாருங்க, நான் ஒரு சாதாரண பெண்ணு தான். ஒரு ரூம்குள்ள இருந்து தான் நான் ஊழியம் செய்யறேன். ஒரு ரூம்குள்ள இருந்தா ஊழியம் செய்யறேன். ஆனா ஆண்டவர் என்னோடு பழகுற விதம் பாத்தீங்கன்னா, ஒரு பூ கூட சொல்ல முடியாது. ஒரு பூ மென்மையான ஒரு உறவு. ஒரு மென்மைன்னே கூட சொல்ல முடியாது. வேற மாதிரி ஒரு உறவு. வெரி ஜென்டில். ஹி இஸ் வெரி ஜென்டில். அந்த டைமென்ஷனுடைய எஃபெக்ட் அவ்வளோ ஜாய்ஃபுல்லா இருக்கு. அவ்வளோ சமாதானமா இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இவர் மட்டும் போதுங்கிற மாதிரி இருக்கு. நீங்களும் அதை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் அதை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீடியோ எஃபெக்ட்ல வருகிற தரிசனங்கள்லாம் நீங்க பெற்றுக்கொள்ளணும்னு நான் விருப்பப்படுறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ எஃபெக்ட், சான்ஸே இல்லை. கர்த்தர் கொடாக்குடி நன்றி. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். உங்களை நிச்சயமாகவே ஆசிர்வதித்து பலுகி பெருக செய்வார். உங்களுடைய வாழ்க்கை, ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தரிடத்தில் கொடுத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியாக மாற்றுவார். கர்த்தர் கொடாக்குடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்.